மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். பாம்பன் சுவாமிகள் அருளிய தகராலய ரகசியம் முதலாம் காண்ட நிறைவிற்கு பிறகு இரண்டாம் காண்டத்தினுடைய பாடல்களை இனி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இடையில் மயூரவாகன சேவன விழாவை ஒட்டி அசோக சாலவாசத்தை சிந்தித்தோம். பெருமானுடைய திருவருளின் வண்ணம் பெரிய அனுபவத்தை தத்துவ உலகத்திற்கு மக்களுக்கு அளிக்கின்ற வகையில் சுவாமிகள் தகராலய ரகசியத்தை நாம் எப்படி அனுபவிப்பது என்ற அடிப்படைகளை விளக்குகிற பகுதியாக இந்த இரண்டாம் காண்டத்தை அமைத்திருக்கிறார். இரண்டாம் காண்டத்தை தொடங்கும் பொழுது முதல் இயல் ஐயம் அறுத்து அருள் இயல், ஐயத்தை நீக்குகின்ற ஒரு பகுதியாக இரண்டாம் காண்டத்தின் முதல் பகுதியை தொடங்குகிறார். அதற்கு தொடக்கமாக நடேசனை அறிந்து உய்யுமாற்றினை விளக்கி அருள்க என வேண்டி நிற்கும் சீடனுக்கு ஆசிரியர் கூறுவன கூறி அருளல். இதுதான் சுவாமிகள் அமைக்கிற தொடக்க பகுதிக்கான முன்னுரை. நடேசனாகிய தகராலய ரகசிய பரம்பொருளை எப்படி நானே அறிந்து அனுபவிக்கிற வழிமுறைகள் என்ன என்று சீடன் கேட்கிறான். அதற்கு ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்பதுதான் இந்த இயலிலே வருகிறது என்பதை சுவாமிகள் தொடக்கமாக குறிப்பிட்டு காட்டுகிறார். நாம் தகராலய ரகசியத்தில் சிந்தித்த ஒரு பெரிய அடிப்படை உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். வெளியாக இருக்கிற அண்ட வெளியாக இருக்கிற பரம்பொருள் ஆன்மா என்கிற ஒரு உள்வெளியின் உள்ளே பெரிய வெளியாகவே இணைந்து நிற்கிற ஒரு அனுபவம்தான் தகராலய அனுபவம். இதுதான் நமக்கு இதுவரை நாம் முடிவாக கண்டது. நன்றாக நீங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு உள்ளே இருக்கிறான் என்பது வேறு. எல்லா காலத்திலும் இறைவன் நமக்கு உள்ளே இருக்கிறான், அதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் இந்த அண்டவெளியாக இருக்கிற அண்ட தகராலயமாக இருக்கிற பரம்பொருள் என்று ஒரு பரம்பொருளை ஒரு மனத்திற்குள் கொண்டு வந்தால் அந்த நமக்கு உள்ளே இருக்கிற இறைவனுடைய பெரிய எல்லையாக நீங்கள் அதை அனுபவிக்க முடிந்தால் தகர ஆலய தரிசனம் என்று பெயர். சூரபத்மன் கந்தபுராணத்திலே பார்க்கிறார். அது தகராலய தரிசனம் கிடையாது, அது விஸ்வரூப தரிசனம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிப்பது விஸ்வரூப தரிசனம். அவன் பெருமானை பார்க்கிறான். சின்ன குழந்தையா இருக்கிற பெருமான் தன்னுடைய பெரிய உருவத்தை காட்டுகிறான். காட்டும் பொழுது சூரபத்மன் இருந்து பார்க்கிறான். அந்த பெரிய பரம்பொருளாகிய முருகப்பெருமானின் ஒரு கால் விரலில் அவன் ஆட்சி செய்கின்ற உலகங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதை பார்த்து சொல்லுகிறான், இது நாள் வரை நான் பாலன் என்று இருந்தேன்,
இப்பொழுது பார்த்தால் நீ இவ்வளவு பெரியவனாக அல்லது பெரிய சாமி என்று சொல்லப்படுகிற ஒரே ஒருவனாக இருக்கிறாய் என்று அனுபவிக்கிறான். ஆனால் எனக்கு இதை உன்னிலே நான் சேருவதற்கு ஆணவம் தடுக்கிறது என்று சொல்லி தடுத்தது ஆணவம் ஒன்றே என்பார் கச்சியப்பர். அப்ப அவன் அனுபவித்தது அவன் வேறு இருக்கிறான், இறைவன் பெரியவனாக இருக்கிறான், இவனுக்கும் இறைவனுக்கும் நடுவில் ஆணவம் இருக்கிறது. அதனால அது தகராலய அனுபவம் கிடையாது, தகராலய தரிசனமும் கிடையாது, அது விஸ்வரூப தரிசனம், அவ்வளவுதான். அதே முருகப்பெருமானுக்கு பெயர் செந்தில். செந்தில் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். செந்தில் ஜந்துவை இடமாக கொண்டு இருப்பவன், ஜந்துவை இடமாக கொண்டிருப்பவன் செந்தில் என்று வடமொழி விளக்கமாக சொல்லுவார்கள். இன்னொன்று சிவந்ததன் இல், சிவந்ததன் இல்லம் செந்தில். சிவந்ததன் இல்லம் என்று சொன்னால் செம்பொருளாகிய ஒரு பரம்பொருளின் வாழும் இடம். இது ஆன்மா. ஆன்மாவை இடமாக கொண்டு வாழுகிற இறைவனுக்கு பெயர் செந்தில். இந்த செந்தில் பெருமான் ஆன்மாவை இடமாக கொண்டு வாழுகிறான் என்ற ஒரு முடிவுக்கு வருவதே பெரிய விஷயம். அதாவது தகராலயம் அனுபவம் இதுவரைக்கும் முதலாம் காண்டம் பார்த்ததனால அதுல நமக்கும் இறைவனுக்குமான விளக்கம் எப்படி அப்படிங்கிறத ஒரு தெளிவுக்கு கொண்டு வர்றது இன்னைக்கு நம்ம அந்த தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம். அதான் ஐயம் அறுத்தருள் இயல், அதனுடைய அடிப்படை. அதனால நாம அந்த விஷயத்துல இருக்கிற அந்த சிக்கல்களை எல்லாம் நாம் இன்னைக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வேதம், உபநிடதம், பிரம்மசூத்திரம், புராணம், பகவத்கீதை, திருமுறைகள், சிவஞான போதம், அருணகிரிநாதர், குமரகுருபரர், இவங்களுக்கெல்லாம் பின்னாடி வருகிறவர் குமரகுருதாசர் ஆகிய நம்முடைய சுவாமிகள். இப்படி பார்க்கணும் வரலாறு. வேதம், உபநிடதம் இவைகளிலெல்லாம் விசாரணை என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை பார்த்த உடனே ஒரு விசாரணை நடக்கிறது. இவ்வளவு பெரிய விஷயங்களுக்கும் முறையாக நடக்கிற விஷயம் ஒன்று இருக்கிறது. முறையா நடக்கிற விஷயம் எது என்று கேட்டா, பகல் போனா ராத்திரி வருது, ராத்திரி 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், அப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை ஒன்று, பௌர்ணமி ஒன்று, அதுக்கு பிறகு 365 நாள், இந்த மாதிரி ஒரு இயக்கம் நடக்குது. முறையா நடக்கிற இயக்கத்தை பார்க்குறாங்க. இந்த முறையா நடக்கிற இயக்கத்தை பார்த்து இந்த முறையாக நடக்கிற ஒண்ணுக்கு பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரிதா. ரிதா அப்படின்னாக்கா எல்லாம் முறையாக நடப்பதற்கு உரிய ஆற்றல், நடத்துகிற ஒன்று, அதுக்கு பேர் ரிதா அப்படின்னு பேர். இதுதான் முதல்ல கண்டுபிடித்த விஷயம். தமிழ் இலக்கியம் படிச்சீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனமாகலின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, அதனினும் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ஒரு ஆத்துல போடுற கட்டை முறையா போய்கிட்டு இருக்குது, ஆறு முறையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த உலகம் முறையா நடக்குது. இதுதான் நான் இப்போதைக்கு பார்த்த வகையில தெரிகிற முடிவு அப்படின்னு சொல்றான். முறை வழிப்படும் என்பது பிறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின். முறையா நடக்குது அப்படிங்கிறத இதை ஆராய்ச்சி செய்தவர்கள் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதான் வேத முடிவும்
நம்முடைய புறநானூறு இந்த தமிழ் இலக்கியத்தில் கிடைத்த செய்தியும் அதான் முதல்ல இந்த உலகத்தை பார்த்து முடிவு செய்த விஷயம். இப்போ நமக்கு வேதத்தினுடைய கருத்து தொடங்கிடுச்சு. அப்புறம் இந்த உபநிடதம்னு வரும்போது 108 உபநிடதம், உபனிஷத் அப்படின்னா 108 விஷயம், 108 உபநிடதம் நமக்கு முதல்ல சொல்லப்படுகிற எண்ணிக்கை. அதுக்கு பிறகு உபநிடதம் அப்படிங்கிறது இஸ்லாத்துக்கு கிறிஸ்துவத்துக்கு வரைக்கும் எழுதிட்டாங்க, அதெல்லாம் பின்னாடி. முதல்ல நமக்கு 108 உபநிடதங்கள். இந்த 108லயும் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டா 12 உபநிடதம். அதுல ஒரு 2 உபநிஷத்துல சைவ சித்தாந்தம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி சில உபநிஷத்து 2 இருக்குது அப்படின்னு அதை எடுத்துட்டு 10 உபனிஷத் தான் முக்கியம் அப்படின்னு சில பேர் எடுத்துக்கிட்டாங்க. தசோபனிஷத் தான் முக்கியம் சில பேர், இல்ல சில பேர் துவாதச உபனிஷத், துவாதசனா 12 இதுதான் முக்கியம்னு எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு கடவுள், உலகம், ஆன்மா இதை பத்தி உலகத்துக்கு தெளிவுபடுத்தணும். இதுதான் வேலை. ஏன் இது வேலை அப்படின்னு கேட்டா, உபநிடதம் அதுக்குள்ள என்ன மாதிரி செய்தி வருது அப்படின்னு கேட்டா, உபனிஷத் அதுக்குள்ள என்ன மாதிரி செய்தி வருதுன்னா, இப்ப யாருக்கெல்லாம் இந்த உலகத்தை பத்தி ஆத்மாவை பத்தி பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஜனகருக்கு முனிவர் பதில் சொல்லுவார், ஜனகரும் பதில் சொல்லுவார், ரைக்குவர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பதில் சொல்லுவார், பிரஜாபதி சொல்லுவார். இப்ப இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் இந்த ஆத்மானா என்ன, உலகம்னா என்ன, இந்த ஆத்மான்னு ஒண்ணு இல்ல, கடவுள் தான் இருக்கிறான், உலகம்னு ஒண்ணு இருக்குது, இப்படிதான் கடவுளோட வடிவமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம். அதுவும் ஒரு இடத்துல வரும் வேடிக்கையா, என்ன வரும்னா, கடவுள் நான் மட்டும்தான் இருக்கிற, இன்னொன்னு வேணும் அப்படின்னு நினைச்ச உடனே ஒரு பெண்மை வரும். இந்த பெண் உருவம் வெளியில வராது, அவருக்குள்ளே பாதியா வரும், அதான் அர்த்தநாரி உருவம். அதுக்கப்புறம் நீ தனியா வா அப்படின்னு அவர் சொன்ன உடனே அது தனியா வரும். தனியா வந்த உடனே நாம நிறைய பேரை உருவாக்கலாம்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல நீ தானே என்ன படைச்ச, நான் உங்க கூட ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடுவாங்க, ஏதோ மாடா யானையா மறைஞ்சு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் யானையா ஆகி யானையை உருவாக்கி அப்படி இந்த மாதிரி ஒரு பரிணாமத்தை ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்படி நிறைய மாதிரியான இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத வேற வேற மாதிரியான விளக்கங்கள் இருக்கும், வேற வேற மாதிரியான உபதேசங்கள் இருக்கும். இதுதான் உபநிடதம். இது இந்த பிரஜாபதி அப்படின்னா இந்திரன் கிடையாது, பிரஜைகளின் பதி இந்திரன் அப்படிங்கிறதுலாம் பின்னாடி விளக்கம். பிரஜாபதினா பிரஜாபதி, அப்புறம் பிரம்மம், இதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா பிரஜாபதினா யாருன்னு கேட்டா, இப்ப உங்களால் அனுபவிக்கப்படுகிற இந்த உலகத்தில் காணப்படுகிற பிரம்மம், அப்படி பேர் அது. அவர்கிட்ட போய் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் 2 பேரும் வரான். யாரு? அசுரகுருவும் தேவகுருவும் வரான். இந்த தேவகுருவும் யாருன்னா இந்திரன், அசுரகுரு அவனும் ஒருத்தன் வரான். இந்த 2 பேருக்கும் அவர் பாடம் சொல்றார். முதல்ல நீ என்ன பண்ற, 2 பேரும் போய் பக்கத்துல இருக்கிற தண்ணியில உங்க முகத்தை பாருங்க, நீங்க தெரியுறீங்களா பாருங்க. ஆமா நான் தெரியுறேன். அதான் நான் யாருன்னா நீ தான் அது. சரி, நல்ல அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு ஆடை ஆபரணம் அப்புறம் அணிகலன்லாம் போட்டுக்கிட்டு போய் பாருங்க தண்ணியில, தெரியுற இதான் நீ அப்படின்ன உடனே அவன் அசுரகுரு தேவகுரு 2 பேரும் போயிடுறான். இந்திரனும் அசுரகுருக்கு என்ன வருதுன்னா, ஓ இதான் உண்மை, இதான் நான் தெரிஞ்சுக்கிட்டு நேரா அவன் ஆட்சி செய்யற உலகத்துக்கு போய் அங்க எல்லாருக்கும் நம்ம யாருன்னு கேட்டா இந்த சொத்து பத்து இந்த உடம்பு இதான் முக்கியம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லி இதான் நாம இதை நல்லா அனுபவிப்போம், இதுலயே முழுகிட்டான் அசுரகுரு. போன வழியில கொஞ்சம் சந்தேகம் வந்தது இந்திரனுக்கு, இதுதான் ஆத்மானா இது சரியில்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் திரும்பி வரான். திரும்பி கேட்ட உடனே ஆஹா ரைட்டு, நீ தான் இப்பதான் உனக்கு சந்தேகம் வந்துதா அப்படின்னு அடுத்த பதில சொல்லுவார். சரி போயிட்டு வரேன்னு போவான், மறுபடியும் சந்தேகம் வந்துடும், மறுபடியும் வருவான், மறுபடியும் ஒரு பதில சொல்லி மறுபடியும் அனுப்புவார்.
வந்த உடனே பதில் சொல்றது கிடையாது. நீ வா, வந்து என்ன பண்ற, 32 வருஷம் போய் தவம் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு சொல்லித்தரேன். இப்படி ஒவ்வொரு தடவை 32 வருஷம் ஆகி 101 வருஷம் கழிச்ச பிறகுதான் அவனுக்கு இத்தனை தடவை அவனுக்கு 32 வருஷத்துக்கு ஒரு தடவை உபதேசம் பண்ணி 102வது வருஷத்துல ஒரு அதிகப்படியான உண்மையை சொல்லுவார். யாரு? பிரஜாபதி. அப்ப என்ன அர்த்தம்? உபனிஷத்துல யாருக்கு என்ன பக்குவம் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி ஆத்மாவை பற்றிய விளக்கம், அதுக்கேற்ற மாதிரி இறைவனை பற்றிய விளக்கம். இதுதான் உபனிஷத்துல பலதரப்பட்ட வேலை. இன்னொரு இடத்துல ஒண்ணு வரும், சத்தியகாமன் ஒருத்தன். சத்தியகாமனுடைய குரு என்ன பண்ணுவாரு, உன் பேர் என்னப்பா, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்பார். எனக்கு தெரியாதும்பா. அவங்க அம்மா பேரு ஜபாலா, ஜபாலா அல்லது ஜபாலான்னு வரும். அவகிட்ட போயிட்டு அவன் கேட்பான், அப்பா பேர் என்னன்னு. அப்பா பேர் தெரியாதுன்னு போய் சொல்டா அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி போய் சொல்லுவான், ஓ இவன் உண்மையை பேசுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏத்துக்கிட்டு நீ போய் ஒரு ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு மேல மாடு மேயே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுவான். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் மேய்ச்சி அதுக்கப்புறம் உபதேசம் அதுலயே கத்துக்குவான். இந்த மாடு மேய்க்கிற விஷயத்திலேயே தத்துவத்தை கற்றுக்கொண்டவன் அந்த சத்தியகாமன். இப்ப நாம ஏன் சைவ சித்தாந்தத்துல பசுன்னு பேர் கொடுத்தோம்னா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா தெரியும். 2 இடத்துல அதுக்கான விஷயம் இருக்கு. பசுன்னு நாம ஏன் ஆத்மாவுக்கு பேர் கொடுத்தோம் அப்படிங்கிறது உபனிஷத்துல, அதை வச்சுதான் நாம கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் போக ஒரு பெரிய ஆள் ஒருத்தன் படிச்சிருக்கிறான். யாருகிட்ட? உபனிஷத்துல முக்கியமான உபநிடதம். இந்த ஆத்மாவை பற்றி, உலகத்தை பற்றி, இறைவனை பற்றி மூன்றும் வேறு வேறு என்று சொன்ன ஒரு உபநிடதம் இருக்குது. அதுக்கு பேர் சுவேதாசுவர உபநிடதம் பேர். சுவேத அசுவதர உபநிடதம். வெள்ளக்குதிரை, சுவேத அசுவதரனா வெள்ளக்குதிரை. இந்த முண்டகோ உபனிஷத்துனா தவளை. இந்த தவளை மாதிரி பாயறது, இந்த மாதிரிலாம் அதுல முடிவு இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல யாருக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாரதருக்கு சனத்குமாரர் சொல்றது. நாரதருக்கு சனத்குமாரர் யாருன்னு அதுல ஒரு குறிப்பு எழுதுவாங்க, இவன் ஸ்கந்தன் எனப்படுவான். இந்த முருகன் சொன்ன உபனிஷத்துல தான் இது தெளிவா இருக்கும். எது? ஆன்மா என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, இந்த மாதிரி விஷயம் தெளிவாக இருக்கிற விஷயம் முருகன் நாரதருக்கு சொன்னதுல இருக்கும். இப்ப நீங்க அருணகிரிநாதருக்கு முன்னாடி இறைவனுடைய முருகனுடைய அருளை பெற்றது யாருன்னு கேட்டா நாரதர். இதுக்கு இன்னொரு சத்திய பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்னா நம்ம சாமியோட பஞ்சாமிர்த வண்ணம். பஞ்சாமிர்த வண்ணம் ஆடுறத பத்தி பாடுறாருல, 5வது வண்ணம். நாரத மகாநாட புகழ் ஓசை முனியாட. எங்க கொண்டாந்து முதல் பாட்டுல 2வது பாட்டுலாம் எத்தனையோ பேர் ஆடுவாங்க. ஆனா அருணகிரிநாதருக்கு முன்னாடி பக்கத்துல ஆடுறவர் நாரதர், அந்த பக்கத்துல ஆடுறவர் பாமன் சாமி. அதான் லிஸ்ட் வருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, யாருக்கு எந்த உபதேசம் முதலில் சொல்லப்பட்டது, யார் இதை முழுமையாக அனுபவித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது பாம்பன் சுவாமியில் இந்த குறிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு பஞ்சாமிரத வண்ணத்துல இணைக்கும் போதுதான் ஓஹோ பாம்பன் சுவாமிகள் இந்த எப்படி எழுதுறாரு, அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம்னு ஏன் பேர் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும். அது மட்டும் இல்ல, திருஞான சம்பந்தரை எடுத்துக்கிட்டு அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கையலர் மேய பெருநெறிய பிரம்மாபுரம், இன்றைக்கு உண்மையான பொருளை எழுதினவர் பாம்பன் சாமி தான். 1000 பேர் திருமுறைக்கு உரை எழுதிக்கலாம். இந்த பாட்டுக்கு எங்கேயாவது உரை சரியா இருக்குதான்னு கேட்டு பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அது சரியா இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா பாம்பன் சாமியை படித்த பிறகு பிரம்மாபுரம் என்றால் தகராலய அனுபவம், அந்த அனுபவத்தை அருநெறிய மறைவல்ல முனியகன், அதாவது அருமையான நெறி. அது கூட சாமி எழுதுவார். மறைனா என்ன அப்படின்னு கேட்டா, வேதங்களில் நான் மறைபொருளாயிருக்கிறேன் அப்படின்னு பிரம்மம் சொல்லுகிறது. அப்ப அருநெறிய மறைபொருளாக இருக்கிற இறைவனை
பெருநெறியாக இந்த பிரம்மாபுர அனுபவமாக உலகத்திற்கு சொன்னவன் திருஞான சம்பந்தர். இந்த கருத்தை திருமுறை உலகத்துக்கு சொன்ன முதல்வர் நம்ம பாம்பன் சாமிகள் தான். அதனாலதான் தகராலய ரகசியம் தொடங்கும் போதே என்ன பண்ணுவார்னா அந்த பாட்டை எடுத்து போட்டு தான் உரை எழுதுவார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் இந்த விஷயம்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 12 உபநிஷத்தை இப்ப நான் பதிப்பிக்கிறேன். பதிப்பிக்கும் போது முன்னுரையில இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ஒரு 40 பக்கத்துக்கு பாம்பன் சாமியை வச்சு இனிமே உபநிஷத்தை புரிஞ்சுங்க அப்படின்னு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அதுல இந்த விஷயம் குறிப்பிட்டிருக்கிறேன். எதை அப்பதான் பாம்பன் சாமிகள் நூல்முகம் தொடங்கும் பொழுதே, முதலாம் காண்டத்துல நூல்முகம் தொடங்கும் போதே, நீங்க நூலாசிரியரது உரைப்பாயிரம் தொடங்குவார்ல, தொடங்கின உடனே முதல்ல எழுதுற பாட்டு திருஞான சம்பந்தருடைய அருநெறிய மறைவல்ல முனியகன். அப்ப இந்த சைவ சித்தாந்திகள் ஒன்னா பாம்பன் சாமியை நாங்க எழுதலாமா வேணாமான்னு எழுதலாம். ஆனா நாம என்ன பண்ணணும்னா அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பாம்பன் சாமி எப்படி அதுக்கு விளக்கம் சொல்றாருன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது. அதனால நாம போய் திருஞான சம்பந்தர், இந்த ஈஸ்வரர், சிவன், இந்த சுந்தரர்லாம் சாமி அவங்க வேற நாம சொல்ல தேவை, அவங்கெல்லாம் எங்கால் தான் அடையாளம் காட்டினார் அப்படின்னு சொல்ற உரிமை அவர்களுக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது. ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்க நாம தான். பாம்பன் சாமி இருக்கு, விவரம் தெரிஞ்சவங்க தானே அதை பண்ண முடியும், விவரம் தெரியாதவங்க பண்ண முடியாது இல்ல. அதனால இந்த விஷயம் இந்த தைரியம் உரிமை நமக்கு உண்டு. ஏன்னா சாமி பேர் கொடுத்த உடனே அதுல திருஞான சம்பந்தர் வந்துடுறார். அப்புறம் எதுக்கு தனியா வேற பேசுறதுக்குன்னா இருக்கு, அதுல ஒண்ணும் இல்லை. அதனால அந்த அனுபவம் இந்த தகராலய அனுபவத்தினால வந்த விஷயம் இது. யாருக்கு? பாம்பன் சாமிகளுக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப நாம இந்த உபநிடத்துல சொன்னோம் இல்லையா, இந்த நாரதருக்கு சொன்னது அப்படின்ட்டு, இந்த நாரதருக்கு சொன்ன அந்த ஸ்வேதாஸ்வர உபநிடத்துல தான் இந்த முப்பொருள்களை பற்றிய தெளிவான விளக்கம் சொல்றார். சொல்லிட்டு இந்த ஜீவன் முக்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அங்கதான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த கடவுளே நானாக இருக்கிறது, இந்த விஷயத்துல ஆராய்ச்சி பண்றது முடிவுக்கு எப்படி கொண்டு வரணும். இப்ப நம்ம அதை இப்படி எளிமையா சொல்லிடுறேனே, இப்ப மறுபடியும் அது இவ்வளவு நேரம் தெளிவா வந்த மாதிரி இருந்து மறுபடியும் தகராலய ரகசியம் வரும்போது புரியாம போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு இன்னைக்கு கிளாஸ் அதான் அப்படிதான் எடுத்துக்கணும். அதை இன்னைக்கு அந்த அடிப்படையில எந்த மாதிரி விஷயமா நாம அதை தகராலய ரகசியம் அப்படிங்கிறத கொள்கை அளவுல தெரிஞ்சுக்கிறது. இதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறத பத்தி 2ஆம் காண்டம். கொள்கை அளவு அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கும் தகராலய ரகசிய அனுபவத்துக்கும் உள்ள வேறுபாடை தான் நான் இப்ப சொல்ல வரேன். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த உபநிஷத்தெல்லாம் பேசும்போது இது எல்லாமாவும் இருப்பது பிரம்மம், கடவுள் அப்படின்னு தெளிவா எழுதிட்டு வர்றாங்க. எழுதிக்கிட்டு அதே விஷயமா பேசும்போது நாம ஆன்மாவும் பிரம்மம் தான், இந்த உடம்பும் எல்லாமாகவும் இருப்பது பிரம்மம், இந்த உடம்பாகவும் இருப்பது பிரம்மம், ஆன்மாவாகவும் இருப்பது பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்த பெரும்பான்மையும் தெளிவா எழுதிடுவாங்க. அதனாலதான் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இந்த சங்கராச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த கேள்வி பதிலாம் உபநிடத்துல வந்ததில்ல, வித்தியாசமா வந்ததில்ல. ஒரு சிலருக்கு இந்திரனுக்கு இப்படி சொல்லி டெவலப் பண்றது, அப்புறம் ஜனகருக்கு சொல்லி பண்றது, இன்னும் ஒரு இடத்துல வேடிக்கையா இருக்கும். என்ன வேடிக்கையா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, உபதேசம் பண்ணும்போது 2 இடத்துல ஒரு விஷயம் வருது. என்ன வருது அப்படின்னு கேட்டா, இவ்வளவு பெரிய விஷயம்லாம் பிராமணர்களுக்கு தெரியாது, சத்திரியனுக்கு தான் தெரியும்னு ஒரு இடத்துல வருது. இன்னொரு இடத்துல வரும்போது, நீ அந்தணன் என்கிட்ட என்ன பண்ணுவான், பையன் அனுப்புவான். பையன் போய் மன்னர்கிட்ட கேள்விக்கு பதில் தர முடியாது. ஏன்னா இந்த விஷயமே எப்படி நடக்குன்னு கேட்டா, ஆத்மாவை பத்தி இறைவனை பத்தி தெரிஞ்சுக்க போற மன்னருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிஷி பதில் சொன்ன உடனே அவருக்கு 1000 பசுமாடு கொடுப்பாங்க. 1000 மாடு, ஊரு, ஒரு சிலர் பொண்டாட்டி, ஊரு, நாடு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ரைட் ஒர்க்கு. அந்த மாதிரி இவர் கொடுக்குறார்.
ஒரு இடத்துல என்ன வருதுன்னா, அந்த பையன் போய் கேட்ட உடனே அவர் திருப்பி அடிக்கிறார். திருப்பி அடிச்சு, இது பதில் தெரியலையா, இப்போ உங்க அப்பா கிட்டே கேளு அப்படின்னா, அப்பா கிட்ட வந்தான், என்னப்பா நீ என்ன இப்படி மாட்டி விட்ட, உனக்கு எதனா தெரியுமா, நீ போய் அவர்கிட்ட பதில் சொல்லுன்னு அனுப்பி விடுறான். அப்பா வர்றார். வந்த உடனே உனக்கும் தெரியாது இல்ல, அப்ப என்கிட்ட கேளு. ஐயோ, சாஸ்திரத்துல என்ன சொல்லுதுன்னா, ஒரு மரியாதைக்கு தான் சிஷ்யனை ஏத்துக்கணும், நாங்க சிஷ்யன் மாதிரி அடக்கொடக்கமா நின்று கேட்கணும்லாம் சாஸ்திரத்துல வரல. இல்ல இல்ல, நீ எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்தனா இருந்து நீ மேல இருந்து கீழே உட்கார சொல்லி கொடுத்தல, அந்த மாதிரி நீ உட்காரு, நான் சொல்லி தரேன் அப்படின்னு ஒரு வாதமே வருது ஒரு இடத்துல. அப்ப அவன் மறுபடியும் அவன் சொல்லி கொடுப்பான். இது எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த வேறுபாடுகள் உடைய விஷயத்தோட முடிவை சொல்ற வேலையை சங்கரர் முதல்ல எடுத்துக்கிறார். புரியுதா? இந்த சங்கரருக்கு முன்னாடி எடுத்தவர் யாருன்னா வியாசர். அதனாலதான் அவருக்கு பேர் வேத வியாசர்னு பேர். அவர் எழுதினதுதான் பிரம்மசூத்திரம். அவரை பாதராயனரும்பாங்க, வேத வியாசரும்பாங்க. அந்த பிரம்மசூத்திரம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, வேதத்தில் பேசப்பட்டது. ஏன்னா நம்ம திருக்கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஏதோ இந்த பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் போய் படிச்சுட்டு வர்ற ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, வேத உபநிஷத்து அப்படி இப்படின்னு பிரமாணம் அப்படின்னு உங்களை மிரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல நீங்க மிரட்ட வேணாங்கிறதுக்கு இந்த விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா இப்போ நாமளும் இந்த அடிப்படையில தான் ஓஹோ இதெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் நான் அதை சொல்றேன். இந்த வேதம் உபநிடதெல்லாம் பிரம்மத்தை பத்தி எடுத்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிரச்சனைனா, உபநிடத்துல இந்த கடவுளுங்கிறத வச்சு ஆன்மா உலகத்தை பத்தி பேசுறதுனால அதுலயே முடிச்சு போட்டாங்க. இந்த வெளிப்படையா வர்ற விஷயம் வரும்போது அனுபவத்துல அவங்களால அதை போய் அடைய முடியல. அதான் பிரச்சனை. நான் இப்ப பாமன் சாமி சமாதி எத்தனை வருஷம் ஆகுது, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஏன் இவ்வளோ அருள் அதிகமா தெரியுது. அன்னைக்கு சாமி கூட யாரும் பாரதியார் கூட இந்த மாதிரி தானே இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு சாமி காலடிப்பட்டதோட ஒருத்தன் ஒழுங்கா இருக்கிறான், 3 பேர் தான் தன்மை பேசம் பட்டிருக்கிறான், இன்னும் நிறைய துரோகிங்க வரலன்னு அவர் வேற எழுதுறாரு. அப்ப இன்னைக்கு அதே பாமன் சாமி வரலாறு இருந்தா எப்படி லட்சக்கணக்கான கூட்டம் இந்த திருவான்மையிலே சம்பிச்சு போயிருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த மாதிரி நீங்க வேத உபநிடத்தையும் சந்திக்கலாம். இந்த சந்திக்கிற விஷயம் வந்தாதான் ஓஹோ இந்த அனுபவத்துல இது விளங்குது அப்படிங்கிற வரலாறு நமக்கு வரும். அந்த மாதிரி உபநிடதத்துக்குள்ள பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சிலாம் நடந்த உடனே பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுகிற ஒரு நூல் அப்படின்னு பிரம்ம சூத்திரம் அப்படின்னு ஒரு முடிவு எழுதினார் அந்த பாதராயனர். இந்த வேத உபநிடத்தெல்லாம் நீங்க இனிமே இப்படி புரிஞ்சுங்க அப்படின்னு எழுதுறவர் என்ன பண்றார், தொடக்கத்துல அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தொடங்குறார். தொடங்கி சர்வ ஸ்ருதி சமன்வயம் அப்படின்னு ஒரு அளவு வைக்கிறார், லாஜிக் வைக்கிறார். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசனா என்னதுன்னா, இது வரைக்கும் சொல்லப்பட்டதை வச்சு என்னன்னா அப்படின்னு ஒரு முடிவு நம்ம சொல்றோம்ல, இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிற. அதாதோ பிரம்ம ஜிக்ஞா, இதுவரை ஆராயப்பட்ட பிரம்மத்தை பற்றிய ஆராய்ச்சியினுடைய முடிவு என்னவென்றால், முதல்ல நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சர்வ ஸ்ருதி சமன்வயம், வேதம் உபநிடதங்களை நான் சமப்படுத்தி அதனுடைய முடிவு இன்னது என்று இதில் சொல்லுகிறேன்னு பிரம்மசூத்திரம் எழுதினார். அவர் எழுதினதுதான் ஆட்சி. சங்கரர் என்ன பண்ணிட்டார், மறுபடியும் அந்த உபநிடத்துல கொஞ்சம் 12 எடுத்துக்கிட்டு இந்த பிரம்மசூத்திரத்தை வச்சுக்கிட்டு கடவுள் மட்டும்தான் உண்மை, வேறு எதுவும் உண்மை கிடையாது அப்படிங்கிறத நிலைநாட்டி அவர் ஒரு தத்துவம் பண்றார். அதுக்கு பேரு கேவல அத்வைதம்னு பேர். நீங்க சொல்ற கேவலம் இல்ல, அது கேவலாத்வைதம் அப்படின்னா கேவல. நாம தமிழ்நாட்டுல மட்டும் அதை உல்டாவா ஆக்கி விட்டோம். என்ன ஆக்கி விட்டோம்னா, நீ கேவலம்னா உயர்ந்ததுன்னு சொல்றல, நாங்க கேவலம்னா மட்டமாக்கிடுவோம். நாம அதை அப்படியே தூக்கி திருப்பி அடிச்சோம். இப்ப பத்திரிகையில் எழுதுறான்ல, உல்லாசமாக இருந்தார்கள், இன்னைக்கு அது மட்டமான பொருள்ல போயிடுச்சு. அன்னைக்கு என்னன்னா மகிழ்ச்சியாக சுற்றுலா போனான்னா உல்லாச சுற்றுலான்னு பேர் அதுக்கு. இன்னைக்குன்னா பத்திரிகையில அதை வேற மாதிரி ஆக்கி அதை அசிங்கமா எழுதுறத நாகரிகமா எழுதுறதுக்காக எழுதுறான் அந்த வார்த்தை. அந்த மாதிரி நாம அதை மாற்றி விட்டோம். அது நாம என்ன பண்ணோம்னா, கேவலம்னா ஒண்ணுமே தெரியாதுன்னு எழுதணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் தெரிகிறது, அதுல வேற ஒண்ணு தெரியாது, அது கேவலம் தான். ஒரு சின்ன நுட்பம் இருக்குது அதுக்குள்ள. வேற ஒண்ணும் தெரியாது, ஆணவத்திலையும் தெரியாதுப்பா, நாம அடிச்சு விட்டோம்.
அவன் என்ன பண்ணா, அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் இருக்குதுன்னா அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஆணவன் பேருப்பா நாம திருப்பி அடித்தோம். இதுதான் தத்துவ சண்டை. சண்டைன்னு இல்லை, அது உண்மைன்னு எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அனுபவிக்கும் போது. அது என்ன ரசிக்கிற விஷயம்னா இதான், ரசிக்கிற விஷயம் இதான். அதுக்குள்ள இந்த சங்கராச்சாரியார் அப்படி எழுதின உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, ராமானுஜர் தான் வந்தார். ராமானுஜர் நீ சொல்றதுலாம் தப்பு, அந்த ஒன்று மட்டும் இல்லை, அந்த ஒன்றுல 2 இருக்குது, வேற வேறலாம் இருக்குதுன்னு அவர் எழுதினார். இதுக்கு நடுவில் மத்துவர்னு ஒருத்தர் வந்தார், அந்த ஒன்னையே நீ 2ஆ பாருங்க எழுதினார் மத்வாச்சாரியர். அவர் எழுதினது துவிதாத்வைதம், ராமானுஜர் எழுதினது விசிஷ்டாத்வைதம். இப்படி எல்லாரும் பேர் கொடுத்தாங்க. அப்பதான் சைவத்துக்கு சுத்தாத்வைதன் ஒரு பேர் இருக்கு. அதே பாம்பன் சாமி எடுத்துக்கிட்டு அது வெறும் சுத்தாத்வைதம் இல்லப்பா, அத்தியாச்சிரம சுத்தாத்வைதன் எழுது அப்படின்னு அவர் பேர் கொடுக்குறார். இந்த பேருக்கான விளக்கத்தை நாம தொடக்கத்துல பார்த்துருக்கிறோம், இருந்தாலும் வாய்ப்பு வரும்போது பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் அது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மசூத்திரம் அப்படின்னு எழுதுனாங்கன்னு சொன்னல, எது பிரம்மசூத்திரம் என்பதாக பிரம்மனை பற்றி, அல்லது பிரம்மன்னா நீங்க இந்த நான்முகன் நினைக்க கூடாது. பிரம்மம் அப்படின்னா கடவுள், பரம்பொருள், பெயர் இல்லாத ஒரு பெரிய கடவுளுக்கு பேர் பிரம்மம்னு பேர். அந்த பிரம்மத்தை பற்றிய முடிவு பிரம்மசூத்திரம்னு எழுதினார் பாதராயணர். அவருக்கு பிறகு அதிலே இருக்கிற விளக்கத்தை அவங்க தனித்தனியா எடுத்து எழுதினது சங்கரர், ராமானுஜர், மத்துவர், அப்புறம் வல்லபர், நிம்பார்க்கர், நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த மாதிரி வேதத்தை வைத்து கடவுளை பற்றிய ஆராய்ச்சி வேற வேற மாதிரி போச்சு. அது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தது உபநிடதம். அதையும் சங்கரர் என்னன்னு கேட்டா உங்களுக்குலாம் தெரியும். இப்ப வேதத்தை போய் நீங்க உபநிடதத்தை எடுத்து படித்த உடனே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா, இந்த ஜாதி உண்டா இல்லையா, நால்வர்ணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வேதத்துல வருது, உபநிடத்துல வருது. இதெல்லாம் நீங்க உள்ள போனீங்கன்னா தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு பொருள் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு இப்படி ஒரு பொருள் அப்படின்னு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வரலாறுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அதுக்கு வேற அர்த்தம் எழுதியிருப்பாங்க. அது நிறப்பிரிகையா அல்லது ஜாதி வேற்றுமையா அதெல்லாம் இல்லை அப்படிங்கறது அது ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, வேத மொழிகளின் மூலமாக உண்மையை ஒருங்கிணைத்து சொல்லுவது என்பது ஒரு கலை, அது ஒரு முறை இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த உபநிடதங்களை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க பரம்பொருள், நான், உலகம் இதை பற்றிய தெளிவுக்கு வரணும். இந்த தெளிவுக்கு வர்ற வரலாறுல தான் சங்கரர் போன வழி தப்பு, அதுல இந்த இடத்தை அவர் புரிஞ்சிக்கல, இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தெளிவாக காட்டணும்னா என்ன பண்ணணும், தெளிவாக காட்டணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு இப்போ வேதம் உபநிடதம்லாம் இருக்குது இல்லை, அது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதுல எல்லாம் நூல், அது எது, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை கொண்டிருக்கிற நூல். தெரிஞ்சிக்கிறதுன்னு ஆரம்பிச்சு அதுல உனக்கு தெளிவு வரணும். இந்த தெரிஞ்சிக்கிறதுன்னு ஆரம்பிச்சு தெளிவு வந்தா ஆன்மா வேறு, இறைவன் வேறு, இந்த உலகம் வேறு, இதிலே எது எது எப்படி முடியும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும். தெளிவா சொல்றதுக்கு எது வேணும், இப்போ அனுபவம் வேண்டும். அந்த அனுபவத்தை வேதத்தை வச்சே நீங்க யாராவது அனுபவிச்சீங்களான்னு கேட்டா இல்ல. இங்க திருஞான சம்பந்தர், திருமூலர், காரைக்கால் அம்மையார், அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் வரை அனுபவத்தை பேசி இருக்கிறார்கள். இப்ப அனுபவத்தை வச்சுக்கிட்டு வேத உபநிடதத்தை பார்த்தால் அதிலே இருக்கிற உண்மை இப்படி தெளிவாக ஆகிறது.
வேத உபநிடதத்தை வைத்துக்கொண்டு அதிலே இருக்கிற உண்மையை ஆராய்ந்து பார்த்தால், இங்கே இருக்கிற அனுபவசாலிகள் சொன்ன விஷயத்தை வைத்து பார்த்தால், அதிலே நீங்கள் முடிவை இப்படி அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நேரடியாக பேசியவர் பாம்பன் சாமி. இப்ப தகராலய ரகசியம்னு அவர் எடுத்துக்கிட்டதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஓஹோ, தகராலயம் என்பதை இந்த ஆன்மாவாக இருக்கிற பரம்பொருள் தான் இந்த அண்டவெளியாகவும் இருக்கிறது என்பதாக புரிந்து கொண்டார்கள் மற்றவர்கள். ஆனால் இந்த ஆன்மாவிற்குள் அண்டவெளியாக இருக்கிற பரம்பொருள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுவது தகர வித்தை, அதை பெரிய அனுபவமாக பெறுவது தகர ஆலயம் அப்படின்னு தெளிவாக்கினார் பாம்பன் சாமி. இப்ப மறுபடியும் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? எதை? இந்த உள்ள இருக்கிற விஷயம் பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்க எந்த மாதிரி உருவம் கொண்டு வரணும் உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்டா, கடவுள் எனக்கு உள்ளே இருக்கிறான். அது என்ன சொல்லுவோம்? விறகில் தீயினன் பாலில் படு நெய்போர், இதெல்லாம் இருக்கிறார்ல. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முருக வாங்கி கடைய முன்னிற்கும், பாலை தயிராக்கி தயிரை கடைந்தால் இறைவன் முன்னிற்பான். அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க இருக்குது இது? பால், தயிர், நெய். எங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க? பஞ்சாமிர்த வண்ணத்துல முதல் 3 பால் வண்ணம், தயிர் வண்ணம், நெய் வண்ணம். அதுக்கப்புறம் திடீர்னு மாத்துறார், சர்க்கரைக்கு போறார், அப்புறம் தேனுக்கு வர்றார். ஏன் இப்படி சாமி போட்டார்? நீங்க பஞ்சாமிர்தம் பாணியில் அப்படியே தயார் பண்றாங்க, அப்படியே தயார் பண்றாங்க. இல்ல இல்ல, ஆனா சாமி பஞ்சாமிர்த வண்ணத்துக்கு இப்படி போட்டாருன்னு யாரும் ஆராய்ச்சி பண்ணல. சரி, என்ன கேட்டா பாலை ஊற்றி, தயிரை ஊற்றி, நெய்யை ஊற்றி, சர்க்கரையை ஊற்றி, தேனை ஊற்றி, நீங்க பழமே இல்லை அதுல. ஆனா நீங்க சாப்பிட்ட பஞ்சாமிர்தெல்லாம் பழம் தான் சாப்பிட்டுருக்கீங்க. நாம பழம் நீன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மீதி 5ஐயும் போட்டு தான் நாம பஞ்சாமிர்த வண்ணத்தை நாம பார்க்குறோம். பழனியில மட்டும்தான் பழத்தை போட்டு பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்றோம். அப்ப இதை பஞ்சாமிர்த வண்ணம் சாமி சொன்னாரே ஏன்? அதான் அந்த பஞ்சாமிர்த வண்ணம் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். முதல்ல பால் சொல்லியிருப்பார். பால்னா பாலை சொல்றது இல்லை, பால்னா புராணம் இத்தியாதி இத்தியாதிலாம் சொல்லியிருப்பார். சூரபத்மன் வரலாறுலாம். அப்படியே தயிருக்கு வரும்போது அம்மா, அப்பா, புள்ளை, வள்ளி இதெல்லாம் சொல்லியிருப்பார். அப்படியே நெய்க்கு வரும்போது இந்த உலகத்துல இந்த வஞ்சனை அது இது இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்தெல்லாம் நான் எப்படி உன்னை அடையறதுன்னு கொண்டு போய் நிறுத்திருப்பார். இப்ப என்னன்னா, முருக வாங்கி கடைய முன்னிற்கும் சொன்னா, பாலுங்கிற விஷயம் புராணமா சொல்லப்பட்ட அனுபவம், அதுக்குள்ள உண்மை, அதுக்குள்ள உண்மைன்னு வந்துட்டா பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறது. இந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன நடக்கும்? பரம்பொருளை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன நடக்கும்? இது வரைக்கும் நீங்க பரம்பொருளை தெரிஞ்சுதான் சார் நாங்க உட்காந்துக்கிறோம், தெரியாம உட்காந்துக்கிறோம் அப்படின்னு கேட்பீங்கல்ல. தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும்னா, குறைஞ்சபட்சம் இப்ப என்ன நடக்கணும்னா, இன்பத்தை எப்படி அனுபவிப்பீங்க? அவரோட கலந்தாதான் அனுபவிப்பீங்க. இந்த கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல ஏதோ கலந்து, எதையாவது கலந்துங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கலந்து அனுபவிக்கணும். இந்த கலந்து அனுபவிக்க உதவுறது எது? சர்க்கரை. இந்த சர்க்கரையை பாகா காய்ச்சி கடல மாவுல நான் போட்டு சாப்பிடுங்க, அல்லது அரிசி மாவுல நான் போட்டு சாப்பிடுங்க, அல்லது என்னது அது நீங்க எது கிடைக்குதோ அதுல கலந்தா அதுக்கு பேர் ஸ்வீட்டு. இனிப்பா இருக்கணும்னா பரம்பொருளும் நீங்களும் கலந்தா சர்க்கரை. சரிதானே? அதுக்கு பிறகு பரம்பொருளோடு சேர்ந்து நான் அழியாமல் நானும் இருக்கிறேன், பரம்பொருளோட முழு அனுபவமும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா தேன்ல நீங்க கிடக்கிற மாதிரி.
தேன்ல வந்து நீங்க சர்க்கரையை பக்குவப்படுத்தி இருக்கிறீங்கல்ல, அந்த வேலைலாம் அதுல கிடையாது. அதுக்குள்ள அப்படியே இதான் இயற்கை உண்மையை அனுபவித்த. இந்த இயற்கை உண்மையிலேயே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொன்னா, முதல்ல புராண வரலாறு இப்படி உள்ள வந்து கடவுளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நெய் 3 முடிஞ்சு போச்சு. அப்புறம் கலந்து பழகிற அனுபவத்துல சர்க்கரை, அதுக்கப்புறம் அதுவே நான், அதுக்குள்ளேயே நான் அப்படின்னு வந்தா தேன். பாம்பன் சாமி எடுத்து பாருங்க. அப்படியே அதாவது நாதன் உன் தனிவாயில் வந்தனவே, எது வேதம் புராணம் கலை ஆகமம் இதெல்லாம் உன் வாயில வந்ததுன்னு சொன்ன பிறகு நச்சுவதிவனது கணித்த. ஏன் இப்படி இந்த பசங்களாம் அடிச்சுக்கிறானுங்க, ஏன் இது ஓணும் அது ஓணும்னு ஆடுறானுங்க, இதெல்லாம் தேவையில்லையே. உன் வாயில வந்ததை எனும் துணிவே அறிந்த பின், முடிவு தெரிஞ்ச பிறகு ஏன் அடிச்சுக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம்தான் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? தற்பரமாக இருக்கிற திரித்துவன், உன்னை பார்த்தா உனக்குள்ளேயே அந்த பெரிய பொருளாக இருக்கிற நீ அப்படின்னு எதிரே சொல்றாரு, பஞ்சாமிர்த வண்ணத்திலே சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த ஆடெல்லாம் சொல்றாருல, இந்த ஆடை நீங்க இது வரைக்கும் எங்க பார்க்காத ஆடை அப்படின்னா என்னன்னு கேட்டா, அவன் அதுதான் ஒரு பையன் காலேஜ் வாத்தியார் பாடம் எடுத்தாரான். ஆடையிலே என்னை மணந்த மணவாளான்னு வள்ளலார் எழுதின பாட்டுக்கு ஒரு காலேஜில் ஒரு வாத்தியார் பாடம் எடுத்தாரான். அவர் வந்து அதாவது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணவர்னு ஆடை பாடம் நடத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல என்ன, அதாவது நல்ல பட்டாடை உடுத்தி கொண்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆட விளக்கம் கொடுத்தானா. அது என்னன்னா, ஆடும் பொழுது என்னை கலந்தவன், நடராஜரை வச்சு பண்றது. இப்ப இதுல என்ன குறிப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சிதம்பரத்தை பார்க்கும் போதே உமாவி சிவாச்சாரியார் எப்படி எழுதினாரு? சிதம்பரத்தை பார்க்கும்போது உமாவி சிவாச்சாரியார் எப்படி எழுதினாருன்னா, பெருமான் ஆடுறான், கருணை உரு கொண்டு ஆடுகிறான். எங்க ஆடுறான்? பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் ஆடுகிறான். யார் பார்க்க ஆடுறான்னா, வரைமகள் பார்க்க ஆடுறான். யாருன்னா, சிவகாமி அம்மையார் பார்க்க நடராஜன் ஆடுகிறார். சரிதானே? அப்புறம் நீங்க எங்க பாக்குறீங்க? பதஞ்சலி பார்க்கிறாரு, அப்புறம் மாணிக்க வாசகர் பார்க்கிறாரு, எல்லாம் பார்க்கறாங்க. நீங்களும் எட்ட நின்று பார்க்கணும். இந்த ஆடுறத பார்த்தீங்கன்னா அது வந்து சிவ அனுபவம். இந்த ஆடுறதுக்குள்ளேயே நீங்க ஆடினீங்கன்னா புக அனுபவம். அங்கதான் எல்லாம் ஆடும். நாரதரும் ஆடுவாரு, திருப்புகழ் அருணகிரி ஆடுவாரு, பாம்பன் சாமி ஆடுவாரு. இதை கேட்கிற நீங்களும் ஆடுவீங்க. இந்த எல்லாம் ஆடுறதுங்கிறதான் முருகப்பெருமானுடைய ஆட்டமாக சிதம்பரத்தை தரிசித்தல். அங்கேயேதான், நீங்க எங்கேயும் தனியா வைக்க தேவை. இதுதான் பாம்பன் சாமியோட முடிவு. அங்கேயே வைக்கலாம் தான் வள்ளலாரும் போனாரு. அங்க முடியாதனால பக்கத்துல வச்சாரு உத்தரஞான சிதம்பரத்தை. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நின்று பார்ப்பது என்கிற அனுபவம் வரைக்கும் வந்தா இறைவன் வேறு, நான் வேறு, உலகம் வேறுங்கிற விஷயம் தெளிவு. எது? இதுக்கு பேரு சர்க்கரை. அது வரைக்கும் தான் அது. ஆனா தேன் வந்துட்டா நானும் இறைவனுமாகிய தகராலை அனுபவத்தில் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, எல்லாம் ஆடுகின்றன அப்படிங்கிறது வரும். அத புரிஞ்சிக்கிறதுக்கான முறைதான் நான் வந்து தொடக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த உள்ள இருக்கிறத கடைஞ்சி 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 எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது வந்து தகராலை அனுபவம் கிடையாது. தகராலை அனுபவத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் அதெல்லாம். இந்த கொடைஞ்சி கடைய முருக வாங்கி கடைய முன்னிற்கும் அப்படின்னு சொல்றது நெய்யை கொண்டு வர்றது வேலை. அவ்வளவுதான். நெய் எங்க இருக்கு? நமக்கு 3வது ஸ்டெப்பு தான் நெய் நமக்கு. அதுக்கு மேல 2 விஷயம் இருக்கு. எது இருக்கு? சர்க்கரை ஒண்ணு இருக்கு, தேன் ஒண்ணு இருக்கு. இந்த அதுக்கு பிறகு நீங்க கலக்கணும். நானும் பெருமானும் கலக்கிறேன், நான் இனிப்பு பொருளாக மாறுகிறேன். இதெல்லாம் எது? சர்க்கரை. இந்த தேன்ல வந்துட்ட பிறகு இந்த
பக்குவப்படுத்துறது, அரைக்கிறது, தேடுறது, சுண்ட வைக்கிறது இதெல்லாம் அங்க கிடையாது. உங்களுக்கு தான் தெரியும் நல்லா. திருமூலர் என்ன பண்ணிட்டாரு, பாக கொஞ்சம் முடுக காய்ச்சிட்டார். முடுக காய்ச்சினதுனால என்ன ஆச்சு, அது கடிக்க முடியல. கமர்கட்டை ஆகணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் முடுகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும்ல. மைசூர் பாக்கு அப்புறம் வந்து கமர்கட்டெல்லாம் சொன்னோம்னா முடுகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும்ல. இந்த முடுக வைக்கிற வேலையே சிவர் யார் பண்ணிட்டாரு, வடநாட்டு சிவயோகி பண்ணிட்டார். முடுக வச்சுட்டார். முடுக வச்சுட்டதுனால அது டன்னு டன்னுன்னு சத்தம் கேட்கும். கோரக்கருங்கிற சித்தர் யாரு, அவர் தான் நம்ம திருமூலர்னு சிலர் சொல்றோம். அவரை தட்டினீங்கன்னா டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு இரும்பு போல திண்மையாக மாறிவிட்டது. அதுல என்ன வராது, அனுபவம் வராது. அது இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும். அது வந்து 1000 வருஷம் இருக்கும், 3000 வருஷம் இருக்கும், 50,000 வருஷம் இருக்கும். ஆனா அதுல அனுபவிக்க முடியாது. பெருமான் பார்த்தான், தமிழ்நாட்டுக்கு அவர் வந்துட்டதுனால இங்க இடையன் உடம்ப காட்டி அதுக்குள்ள புக வைக்கிறான். இந்த உடம்ப பார்த்தா மெதுன்னு இருக்குது, கத்தியால குத்தினா ரத்தம் வராத அளவுக்கு அது அன்பு உடம்பாக இருக்கிறது. அந்த அன்பு உடம்புனா என்ன அப்படின்னு கேட்டீங்கல்ல. சில பேருக்கு கிராமத்துல வந்து இது மருத்துவ ரீதியா ஒரு பேர் சொல்லுவாங்க, இந்த லுக்கிமியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் ரத்த சோகையில வர்ற ஒரு நோய். இப்ப நமக்கு அடிபட்டுட்டா ரத்தம் கட்டுது இல்ல, அது வலையாகணும், அது கட்டணும். அது கட்டுறதுக்கு உரிய அந்த செல் வந்து ரத்த தட்டு செல், அதுல அது வேலை செய்யணும். அது பிளேட்லெட் செல்லுன்னு லட்சக்கணக்கில் இருக்கும். அது நமக்கு அது ரொம்ப அதிகமானா கேன்சர், அது கம்மியானா லுக்கிமியா. இந்த அதிகமானவனை விட்டுருங்க, அந்த ரத்தத்தை நீங்க எடுக்கிறது அது வந்து உங்களுக்கு அது மட்டுப்படுத்துறது வேற. அதுலயும் ரத்தம் வாயில வெளியே வந்துடும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கையை பிடிச்சிங்கனாலே ரத்தம் கொடன்னு கொட்டும். யாரு, இந்த ரொம்ப ரத்த கட்டாத நோய் உள்ளவனுக்கு அதுவும் ரத்தம் கொட்டும், இதுவும் ரத்தம் கொட்டும். இப்ப அன்பு உடம்புனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிடிச்சா ரத்தமா வராது, உங்களுக்கு அப்படியே எது மாதிரி வரும், தேன் சொட்டுற மாதிரி அதுல பசபசன்னு தெரியணும். அந்த மாதிரி இருந்தா அந்த உடம்பு தான் தேனில் புகுந்த உடம்பு. இத சொல்றது யாருன்னா மாணிக்க வாசகர் சொல்றார். இந்த எற்பு துளைதோறும் பாய்ச்சினன் காண்க, மயிர்கால் தோறும் ஊறினன் காண்க. இதெல்லாம் என்னன்னா, இங்க தடவனீங்கன்னா அப்படியே தேன் வந்து பசபசன்னு இருக்குது இல்ல, கையில வந்து ஒட்டுதுங்கிறல்ல பசை, அந்த மாதிரி வரும். இதுதான் தேன் வண்ணம். யாரு, பாமசாமி சொல்ற தேன் வண்ணத்தோட அனுபவம் அது. அது என்ன அப்படின்னு கேட்டா, அது அப்படியே உங்களை என்ன பண்ணும், இயற்கையாகவே கெடாம வைக்கும். இப்ப நீங்க பரம்பொருள் அப்படி திருமூலர் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா முடுகி போயிடும். இந்த முடுகிற விஷயத்துலதான் சர்க்கரையை கொண்டு வர்றாரு அவர். இந்த முடுகாம நீங்க கலக்குறீங்களா அப்படின்னு கேட்டா முடுகாம கலக்க மாட்டீங்க. சரி, முடுகாம பக்குவமா சர்க்கரையில கலந்தா அதுக்கு என்ன பேரு, மைசூர் பாக்கு, லட்டு, அப்புறம் என்ன இந்த மாதிரி வருது இல்ல. சரி, மைசூர் பாக்கு லட்டு வந்து இப்ப கல்யாணத்துக்கு நீங்க ஆர்டர் கொடுத்து ஒரு 1000 லட்டு இப்ப நம்ம மயூர வாகன சேவனத்துக்கு செஞ்சு வச்சுட்டீங்க. அவன் கடைக்காரனா, ஏயா ஒழுங்கா சர்க்கரை பாவை கொஞ்சம் காய வைக்கிறது இல்லை, லட்டு பொலன்னு போயிடுச்சுன்னு. அப்புறம் லட்டு அழுத்தமா பிடிக்கிறது என்ன அர்த்தம், முடுகாம பாகு பிடிக்கணும், அதே சமயத்துல ஆற விடாம பிடிக்கணும். ஆற விடாம முடுகாம 2 வேலையும் பண்ணாதான் லட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி மைசூர் பாக்கு, அதே மாதிரி எல்லாமே. இத கொஞ்சம் ஆற விடாம பண்ணி எடுத்துட்டாலும் அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குல்ல. மிஞ்சி போனா 1 மாசம் இருக்கும், இல்ல மிஞ்சி போனா நீங்க 6 மாசம் கூட அதுக்கு டைம் கொடுங்க. இதனாலதான் நீங்க வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா மைசூர் பாக்கு லட்டுலாம் இருக்காது. வடநாட்டுக்கு இப்போ நம்ம சிவகாசி பக்கம் திருவிழா, இங்க எங்கன்னா திருவிழாவுக்கு போங்களேன், திருவிழாவில் நீங்க என்ன பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வந்து நம்ம வரலாறுனா சாதாரண வரலாறு. பழங்காலத்துல நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறது வரலாறு. என்ன ஸ்வீட்டு, வடநாட்டுக்கு போனீங்கன்னாலும் இந்த சிவகாசி இந்த பக்கம்லாம் திருவிழாவுக்கு போனீங்கன்னா நல்ல ஸ்வீட் ஒன்று கிடைக்கும். என்ன ஸ்வீட்டு, சக்கரை மிட்டாய் கிடைக்கும். அதாவது இந்த
மைதா மாவு அந்த அரிசி மாவை சர்க்கரையில் போட்டு அந்த வெள்ளை வெள்ளையாக பூத்துக்குன்னு இருக்கும் பாருங்கள், அந்த மிட்டாய்ங்க தான் திருவிழாவில் கிடைக்கும். திருவிழாவில் இந்த மிட்டாயெல்லாம் ஏன் கிடைக்குதுன்னா ரொம்ப நாளைக்கு வருஷக்கணக்கில் கெடாது. குளிர் காலத்தில் அவன் சமைக்க மாட்டான், அதே எடுத்து சாப்பிட்ருவான். வெயில் காலத்துலேயும் அதே வடநாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா கடையிலையும் இந்த வெள்ளை வெள்ளையாக சக்கரை மிட்டாய்ங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், குச்சி குச்சியாக இருக்கும், வித்தியாசமாக சக்கரை மிட்டாய் தான் நீங்கள் பார்க்கலாம். அந்த வெயிலும் குளிர்லையும் அனுபவிக்கிறவனுக்கு இது ஏன் அப்படின்னா கெடாம சர்க்கரையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொன்னப்போ. இப்போ நீங்கள் பரம்பொருளோட கெடாம மிஞ்சி போனால் 1 வருஷத்துக்கு இருக்கலாமா 2 வருஷத்துக்கு இருக்கலாமா அப்படிங்கிற பக்குவத்தில் நீங்கள் போகிற விஷயம்லாம் இந்த சர்க்கரை வண்ணம். அது நீங்கள் பரம்பொருளில் எந்த அளவுக்கு உள்ளே இருந்து கடையிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு உதவுது, அவ்வளோதான். இதெல்லாம் உலகத்தில் கடவுளை கண்டுபிடிச்சவன், ஆன்மாவை கண்டுபிடிச்சவன் யாரு, அப்புறம் உலகத்தை கண்டுபிடிச்சவங்களே இந்த விஷயத்துக்குள்ளேயே நின்று போயிடுவாங்க. நீங்க யோகம் இந்த மாதிரி முடுகி போறவங்களை விட்டுருங்க, சிவபரம்பொருள் அல்லது முருக பரம்பொருளை கண்டுபிடிச்சி அது கூட நான் இப்படி கலந்தேன் அப்படின்னு 1008 பேர் சொல்லுவான். அவன்லாம் லட்டு, மைசூர் பாக்கு, சக்கரை மிட்டாய் மாதிரி அங்கங்க இருப்பாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தகராலயன்னு வந்துட்டா அது தேன். இந்த தேன் என்ன அப்படின்னு கேட்டா அது உள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த உள்ள இருக்கிற விஷயம் உள்ள இருக்கிறதா அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயம் அது அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள அர்த்தம். என்ன விஷயம் கேட்டா இந்த உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது, கதைகள் மூலமா கொண்டு வர்றது, வரலாறு மூலமா கொண்டு வர்றது, பழகி கொண்டு வர்றது, அப்புறம் கடைஞ்சி கொண்டு வர்றது, சக்கரை மாதிரி பக்குவப்படுத்துறது, எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னன்னு கேட்டா இந்த உள்ள இருக்கிறதாவே நீங்க எப்படி நினைக்கலாம். அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லுவாங்கன்னு கேட்டா, இந்த காலையில பனித்துளி ஒரு புல்லு மேல இருக்கிற மாதிரி, புல்லுக்குள்ள இருக்கிற பனித்துளி என்ன பண்ணோம்னா உலகத்தையே வானம், மரம், கொடி எல்லாத்தையும் அந்த பனித்துளியில காட்டும். அந்த பனித்துளியில காட்டுற மாதிரி உனக்கு உள்ள இருக்கிற பெரிய பரம்பொருள் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஆனா அந்த உதாரணம் இதுக்கு பொருத்தமா ஆகாது. அதுக்கு தான் நான் அதை சொல்லிட்டு வரேன். இவ்வளவு நேரம் சொல்றது அதுக்கு தான். இந்த தகராலய ரகசியம்னா பரம்பொருள் இதய குகையில் இருக்குது அப்படிங்கிறதுனா அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், சாமி அண்ட தகர வித்தை பிண்ட தகர வித்தை சொல்லி முடிச்சாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் இது. இந்த அண்டத்தில் இருக்கிற பரம்பொருள், அண்டம் முழுவதுமாக இருக்கிறது பரம்பொருள், அது பனித்துளியில தெரிகிற மாதிரி எனக்குள்ள தெரியுதுன்னு சொன்னா அது தகராலயம் இல்லை. அந்த பெரிய விஷயம் எங்க இருக்குது, ஆன்மாவா இதய தாமரையில் இருக்கிற ஆன்மாவின் உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா தகர வித்தை அதுக்குள்ள இருக்குதுங்கிறது மட்டும்தான். இந்த அண்டமாகவே இருக்கிற பரம்பொருள் இந்த பிண்ட தகரமாகிய ஆன்மாவில் அப்படியே வந்தா எப்படி இருக்கும்? இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. இன்னும் யாரில் அது? இப்ப நீங்க ஆன்மா ஒரு சின்ன வட்டம் போட்டீங்க. இப்ப அண்டவெளியாக இருக்கிற பரம்பொருள் உங்களுக்குள்ள இவ்வளவு நாள் இருந்தது. எப்படி இருந்தது? பனித்துளி மாறி இருக்கிறதா இவ்வளவு நாள் இருக்கிறது. ஆனா இப்ப தகராலயத்துல எப்படி இருக்குன்னா அண்டவெளியாக இருக்கிற அதே அளவு உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப எப்படி இருக்குங்க? அண்ட பிண்டம் வேறுபாடு இல்லாத இணைப்பு. இப்ப எப்படி இருக்கிறோம்னு கேட்டா இந்த உடம்பு இருக்கும், நம்ம ஆன்மாவும் இந்த அண்டம் முழுக்க இறைவன மாதிரியே இருக்கும். இதுக்கு இப்படி வந்தா அதுக்கு பேரு தகராலயம்னு பேரு. இந்த உடம்பு இருக்குது, அது எப்படி இயங்கும்? இப்ப நம்ம உடம்புல உயிர் இருக்குதா இல்லையா? சந்தேகம் அது வரணும்ல. சந்தேகம் வருமோ வராதா? இப்ப அதுதான் முக்கியமான சூட்சமம். இந்த நம்ம சமாதி ஆகுறாங்கல்ல, இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய சந்தேகம் போயிடும். இது தத்துவத்துறையில எல்லாருக்கும் விளங்காத ஒரு விஷயம், இடம் இது. இந்த முக்கியமான இடம் இது. என்ன விளங்காத இடம்னா, வள்ளல் பெருமான் வந்த பிறகு எல்லாருக்கும் இப்ப தைப்பூசம் வரப்போது. இப்ப நாமளும் தை முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் இதை சிந்திக்கிறோம். நான் சஷ்டியில அதை பத்தி பேசினேன். இந்த சஷ்டி போன சஷ்டி அன்னைக்கு பஞ்சாமிர்த வண்ணம் பேசுனதுனாலதான் அன்னைக்கு இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை ஏன் சாமி இப்படி அமைச்சாருங்கிறது எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. அது அதனாலதான் அந்த விஷயத்தை இன்னைக்கு உங்களோட இதில் இணைச்சு சொன்னேன்.
அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த சமாதிக்கு போறாங்க இல்ல, அது அசோக சலவாசம் பேசும்போது சொன்னேன், உடம்ப கீழே போடாம மறைச்சாதான் பெரிய தகராலயமாகிற பெரும்பொருளோடு இணைஞ்சதா அர்த்தம் அப்படிங்கிறது முடிவு. இது ஒரு நுட்பம் தெரிஞ்சுங்களேன். இதை ரொம்ப அழகா பேசினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வீரசைவத்துல தண்டபாணி சுவாமிகள் பேசினார். தண்டபாணி சுவாமிகள்ங்கிறவர் தான் பாம்பன் சுவாமி காலம்தான் வள்ளலாரையும் சந்திச்சிருக்கிறார் 2 தடவை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, வண்ணச்சரபம் சாமியும் பஞ்சாமிர்த வண்ணத்துல தானே அதை பேரார். வண்ணம் பாடுறனாலே அவர் வண்ண சரபம். அவர் சாமி பஞ்சாமிர்த வண்ணம் பாடினவர். அந்த வண்ணம் பாடும்போது இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு வருது பாருங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு. 4 நிலை சாதகன்னு ஒரு நூல் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பரம்பொருள் அனுபவம் பெற்ற பிறகு கத்தியால குத்துனா ரத்தம் வராது, கத்தி உள்ள போய் வரும், நிழல் விழாது, அவங்க உடம்புக்கு மேல சூரியன் இப்படிலாம் நீங்க சூரியன் ஒளி விழுந்து அந்த பக்கம் நிழல் விழாது. இந்த மாதிரி அருளாளர்கள் பெற்ற அனுபவத்தை ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார். யாரு? தண்டபாணி சுவாமிகள். இங்க நம்ம திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் சமாதிக்கு போறார். எங்க கோவில் அங்க இருக்கு. திருப்போரூர் சிதம்பர சுவாமிக்கு மடம் முன்னாடி இருக்கும், போனீங்கன்னா தெரியும். முருகனுடைய கோயில் அங்க இருக்கும், ஒரு 2 கிலோமீட்டர் இடைவெளியில இருக்கும். இவர் இங்க கீழே குழி வெட்டிட்டு சமாதி உள்ள போறாரு. அங்க அவருடைய சிஷியன் பார்க்கிறார், சிதம்பர சாமி முருகப்பெருமானுக்கு உள்ள போறார். அந்த மாதிரி அவர் அங்க பாக்குறார். உடனே மடத்துக்கு ஓடி வர்றாரு. வந்தா சாமி சமாதியில போயிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் கோயிலுக்கு போறவர் இல்ல, சாமி கூப்பிட்டு நீ போய் முருகப்பெருமான் பூஜையில கலந்துக்கன்னு அனுப்பி விடுறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சாட்சி முருகப்பெருமானோடு கலக்கிறதான் கீழே உட்கார வைக்கிறதுங்கிற உண்மை. அது வரைக்கும் மட்டும்தான் இந்த வரலாறுல தெரியும் உங்களுக்கு. ஆனா அதுக்கு உள்ள என்ன அப்படின்னா, இந்த முருகப்பெருமானோட, முருகப்பெருமானா முருகன் இல்லை, இவரு அவரு இல்ல, அந்த மயில் முருகன்லாம் நீங்க அங்க நினைக்க கூடாது. அதாவது அண்டவெளியாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தங்க. குகேசன் அப்படின்னா முருகனும் இல்ல சிவனும் இல்ல, அண்டவெளியாக இருக்கிற பரம்பொருள். அந்த பரம்பொருளில் கலக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த உடம்ப சமாதியில வைக்கிறாங்கன்னா என்ன வேறுபாடு? அதுதான் இந்த தத்துவத்துறையில இருக்கிற பிரச்சனையை தீக்கிற இடம். இந்த திருப்போரூர் சிதம்பர சாமியோட வரலாறு தான் ரொம்ப முக்கியமானது. அப்பதான் வள்ளலார் சொன்ன விஷயம் நேரா உடம்ப மறைக்கிறதுங்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்ல. இதுல என்ன வருது, அதுல என்ன வருது? அதுல என்ன வருதுன்னா, உடம்ப இங்க காட்டி கொடுக்காத நிலை வருது. அதனாலதான் அவர் ரொம்ப டெக்னிக்கா என்ன காட்டி கொடுக்க மாட்டான்றார். இவங்க என்ன பண்றாங்க, இங்க உடம்ப வச்சுக்கிட்டு நாங்க வேலை செய்வோங்கிறாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா இவங்க அனுபவத்துல குறையில்லை. அதுதான் என்ன வந்ததுன்னு கேட்டா, இந்த பரம்பொருளோடு சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் இதயத்தை எதை வச்சு இயக்குனாங்க? இதயத்தை எதை வச்சு நாம இயக்குறோம்? பாடம் கேட்டுக்கிறீங்களா? ஒரு நாள் என்ன தெனாருவார்னு சொல்லி ஒரு பாடம் வச்சிங்களா? மூச்சுன்னு கூடாது, பிராணன். இந்த மூச்சுன்னா இங்க பாடம் கேட்டு எவ்வளவு நாள் பாடம் கேட்டீங்க? ஒரு இது வேற வச்சோம். ஒரு நாள் நடுவில் ஒரு சொற்பொழிவு எதில் வச்சோம், ஒரு இந்த தியானத்தை பத்தி எல்லாம் பேசுவாரு. மூச்சுக்காக ஆனந்த கழிப்பு படிச்சுட்டு நீங்க மூச்சு பூச்சுன்னு தான் சொல்லக்கூடாது. மூச்சு இல்ல, பிராணன். நீங்க தத்துவம் படிச்சுட்டு இங்க இவ்வளவு நாள் உட்காந்து கிளாஸ் கேட்டு மூச்சு பூச்சுன்னா சொல்லக்கூடாது. இதயத்தை இயக்கிற இடத்துக்கு தான் பிராணன். மற்றது அபானன் விபானன் உபானன்லாம் படிச்சோம். அப்ப இந்த இதயத்தில் இருந்த உயிரிடத்தில் பிராணனை வைத்து அந்த உயிர் இந்த உடம்பிலே விளங்கி கொண்டு வேலை செய்கிறது. இதுதான் தகராலய ரகசியத்துல நானாக பிரம்மமாக நானே ஆகிவிட்ட பிறகு இந்த உடம்பிலே பிராணனை இயக்கி அந்த உயிர் வேலை செய்கிறது. இது அனுபவிச்சீங்கன்னா தகராலய ரகசியத்துக்குள்ள நானும் கடவுளும் ஒன்று இல்லை என்ற உண்மைக்கு வேறாக பிரம்மத்தில் இணைகிற ஆன்மா, அது இயக்குகிற உடம்பு, இப்படிப்பட்ட பெரிய நிலை. இதுதான் அருள் அனுபவத்தின் முடிவு என்பதாக பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியத்தில் விளக்குகிறார். இதுதான் பெரிய விஷயம்.
இதை புரிஞ்சுக்கிட்டாதான் தத்துவத்துறையில இனிமே எந்த சிக்கலும் இல்லப்பா, இனிமேலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல முடிஞ்சா அனுபவிங்க. அதுக்கு தான் இங்க என்ன பண்ணிட்டாரு, என்று அறிஞன் ஓதிடலும் ஏதமில் நல் மானசன் இதம் தர உணர்த்து சிதவான். ரொம்ப அழகா போட்டார். இது வரைக்கும் அவன் மனுஷனா இருந்தான், இப்ப யார் அவன்? மானசன், மனுஷன்லயே உயர்ந்தவன். இதுவரைக்கும் தகராலய ரகசியத்தை கேட்ட மனுஷன் யாருன்னா நார் சிறந்துல மனுஷன். நார்னா அன்புன்னு நம்ம தொடக்கத்துல படிச்சோம். அன்புல சிறந்த அந்த மனுஷன் இப்ப தகராலய ரகசியத்துக்கு பிறகு என்ன பண்ணிட்டான், இந்த அண்டவெளி அனுபவத்தை அல்லது அண்டவெளியாக உள்ள பரம்பொருளோடு தன்னுடைய பிண்டவெளியில் உள்ள பரம்பொருள் இணைகிற வகையில், இதைத்தான் தப்பா யார் புரிஞ்சுக்கிட்டது, நான் பிரம்மம் புரிஞ்சுட்டாங்க. எனக்குள்ள பிரம்மம் இருக்குப்பா, அந்த பிரம்மம், ஆமா நீங்க ஏன் பேர சொல்லி கிடக்குறீங்க கட்சி வரைக்கும் பாவம், எனக்குள் நான் ஆன்மா, எனக்குள்ள பிரம்மம், அந்த பிரம்மம் அண்டவெளியாக இருக்கிற பிரம்மத்தோடு இணைகிறது என்று சொன்னால் என்னையும் விரிய வைத்துத்தான் இணைகிறது. இந்த சமயத்துல நானே பிரம்மம் என்றது இல்ல, பிரம்மம் அந்த பிரம்மம் ரெண்டு ஒண்ணு தான்பா. இப்ப நீ அதுக்கு முழுசா இணைஞ்சிட்ட. இப்ப நீ யாரு? மனுஷன் இல்ல, பெரியவனான மானசன். இனிமே இதுல இருக்கிற சிக்கலை இந்த உலகத்துல இருக்கிறவங்க இதை எப்படி அடையலாங்கிறத நாம பேசுவோம். அப்படிங்கிறது ஒழுக்க விதியாகவும் மற்ற மற்ற விஷயங்களாகவும் இந்த பாடல் தொடங்கி நமக்கு ஆரம்பிக்கிறார். இனிமே வர்ற பாடல்லாம் பாம்பன் சாமி நம்மளை பிடிச்சி உழுக்கிற மாதிரி இருக்கும். நீ இந்த வேலையை செஞ்சாதான் இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவனா இருந்தாதான் இதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2ஆம் காண்டத்துல நமக்கு போட்டு கொடுக்குற சாட்டையா இருக்கும். அதனால நாம தொடர்ந்து அதை நாம அந்த அடிகளையும் வாங்கி கொள்வோம் என்பதாக சொல்லி, இந்த அளவிற்கு தகராலய ரகசியம் என்பதை இனிமே உள்ள இருக்கிறான்னு பார்க்காதீங்க, அண்டவெளியாக இருக்கிற பிரம்மத்தோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கறதான் தகராலய அனுபவம் என்பதாக மனத்தில் உருவம் கொடுங்கள். அதுதான் பெரிய அனுபவமாக நமக்கு பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியத்தில் அடிப்படையாக அமைத்து காட்டுவது என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.